நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு தங்க கிரிக்கெட் பேட். உங்களுக்கு கிரிக்கெட் கேம்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா நம்மளோட சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் கிரிக்கெட்டு சுமாராக விளையாடுறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக விளையாடுறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, கிரிக்கெட்னா நான் கண்டிப்பாக விளையாடுவேன்னு விளையாடுவீங்கல்ல. 90s கிட்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம், கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமே. அவங்கெல்லாம் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சூர்யா கல்பனாவுக்கு 2 குழந்தைங்க. முதல்ல ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் பையன். பொண்ணோட பேர் அக்ஷயா, பையனோட பேர் பிச்சு. அக்ஷயா முக்கால்வாசி வெளியில் எங்கேயுமே போகமாட்டா. ஸ்கூல் விட்டா வீடு, இவ்வளோதான். ஏதாவது வேணும்னாலும் அவங்க அப்பாட்ட சொல்லி விடுவா, அது வேணும் இது வேணும்னு. பக்கத்தில் இருக்கிற கடைக்கு கூட போகமாட்டா. அப்படி ஏதாவது அர்ஜெண்ட்டாக வேணும்னா கூட அவளோட தம்பி இருக்கான்ல பிச்சு, அவனை அனுப்பி தான் வாங்கிட்டு வர சொல்வா. அதுலேயும் அக்ஷயாவுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸா. இவ வெளியில் எங்கேயும் போகலைனாலும் அவளை தேடியே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவங்களோட வீட்டுக்கு வருவாங்க. இந்த விச்சுவுக்கு ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப கம்மி. ஆனால் ரொம்ப துருன்னு இருப்பான். எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கணும் போல் இருக்கும். இவனோட அக்கா அக்ஷயாவை விளையாட கூப்பிட்டாலும் அவளும் வரமாட்டாடே. போடா, நீ சின்ன பையன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும், எப்போ பார்த்தாலும் என்ன தொந்தரவு பண்ணாதடா, நான் நிறையா படிக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு விளையாட பிடிக்காது, அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டே இருப்பாள். விளையாடவே மாட்டாள். இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் நிறைய கிடையாதுல்ல. எங்கேயாச்சும் எங்கேயும் எங்கேயோ போயிட்டு வருவான், அவ்வளோதான். ஆனால் கிரிக்கெட் விளையாடணும்னு அவனுக்கு ரொம்ப இஷ்டம். சின்ன வயசுலேருந்தே. இப்போவும் அவன் சின்ன பையன்தான். அவங்க அப்பாட்ட ரொம்ப நாளாக கிரிக்கெட் பேட் வாங்கித்தாங்கன்னு கேட்டுகிட்டே தான் இருக்கிறான். அவரும் நான் வாங்கி தரேன்ப்பான்னு சொல்லிகிட்டே தான் இருக்கிறாரு. இந்த அக்ஷயா எது கேட்டாலும் உடனே நடந்துடும். ஏன்னா அவள் அழுது சாதிச்சிருவா. இவன் எவ்வளோ கதறினாலும் டே அப்பா அப்புறம் வாங்கித்தரேன்டா, கண்டிப்பாக வாங்கித்தரேன் அப்படின்ட்டு ஏதாவது சொன்னோன்னையும் சீக்கிரத்தில் சமாதானம் ஆகிடுவான். இன்னி வரைக்கும் ஒரு கிரிக்கெட் பேட் கூட அவனுக்கு கிடையவே கிடையாது. சூர்யா ஒரு பெரிய வீட்டில் வாட்ச்மேனாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க. எப்போவுமே சரியான நேரத்துக்கு தான் போயிடுவாங்க. இன்றைக்கி ஒரே ஒரு 5 நிமிஷம் தாமதமாக போயிட்டாங்களாம். உடனே அந்த முதலாளியோட பையன் இருக்கிறாங்கல்ல, அவரு இந்த சூர்யா கன்னத்தில் பளீர்னு ஒரு அறை வச்சுட்டாங்க. எதுக்கு சார் என்னை இப்போ போட்டு அடிச்சிங்க அப்படின்னு இந்த சூர்யா எதிர்த்து கேட்டதுக்கு, வாட்ச்மேன் வேலை பார்க்குற நீனு நேரத்துக்கு வராமல் இருந்துட்டு இதில் வேற இவ்வளோ வாய் பேசுறியா? இதுக்கப்புறம் உனக்கு இங்கே வேலையே கிடையாது. முதல்ல எங்கள் வீட்டில் இருந்து வெளியில் போடா அப்படின்னு துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. டே அவங்கள எதுக்குடா அனுப்பி வைக்கிற? உன்னோட வயசில் மூத்தவங்க, அவங்கள போய் கன்னத்தில் அரைஞ்சதும் இல்லாமல் வேலையை விட்டு வெளியில் போங்கங்கிற. இதெல்லாம் ரொம்ப தப்புடா அப்படின்னு அவங்க அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க. அப்பா, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா. வாட்ச்மேன் வேலை பார்க்குற இவன் என்னையே இப்படி எதிர்த்து பேசுகிறான். நாளை பின்ன உங்களை ஏதாவது பேச மாட்டானா? இப்படி இருக்கிற ஆளெல்லாம் நம்ம நம்பி எப்படி நம்மளோட வீட்டில் வச்சுருக்கிறது வேலைக்குன்னு? வேண்டவே வேண்டாம். இதை விட ஒரு நல்ல ஆள் நமக்கு வாட்ச்மேனாக வருவாங்க. இவன் போனால் இன்னொருத்தன்பா அப்படின்ட்டாங்க. சூர்யாவுக்கும் வேறு வழி தெரியல. இவ்வளோ நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்களே, நம்ம இவங்கக்கிட்ட கெஞ்சி கூத்தாடினாலும் இங்கே இனிமேல் வேலையே பார்க்கக்கூடாது. இதை விட எனக்கும் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அங்கேருந்து கோபத்தில் விறுவிறுன்னு நடந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. நடந்த விஷயத்த அவங்களோட மனைவிக்கிட்டேயும் சொல்கிறாங்க. ஓ, இப்படி நடந்துச்சா, சரிங்க. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே அவங்களே வேலைக்குன்னு கூப்பிட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக போகவே கூடாது. ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்க வசதியாக இருக்கிறாங்கங்கிறதுக்காக அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள இப்படியா நடத்துறது? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. இதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. இதை விட நல்ல வேலையே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டாங்க கல்பனா. சரிம்மா, நீ சொல்கிற மாதிரியே நல்லபடியாக நல்லதே நடக்கும். நான் வேற எங்கேயாச்சும் வேலை கிடைக்குதான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு. காலையில் விடிஞ்சதும் பார்த்தா இந்த சூர்யாவுக்கு பயங்கர காய்ச்சல். விடிஞ்ச உடனே வேலை தேடி போகலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கேயே ஒரு வாரம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து தேடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நான் வீட்டிலே இருந்தேன்னா வேறு வேலைக்கே ஆகாது. கண்டிப்பாக இன்றைக்காச்சும் வெளியில் வேலை தேடி போயே ஆகணும்னு. ஏம்மா கல்பனா, நான் வெளியில் வேலை தேடி போகிறேன், நிச்சயமாக எனக்கு வேலை கிடச்சிருங்கிற நம்பிக்கை இருக்குது, போயிட்டு வரேன்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்போது நடந்து போய் எங்கெங்கேயோ வாட்ச்மேன் வேலைக்காக அலைஞ்சு திரிஞ்சிட்டாங்க. ஆனால் எங்கேயுமே வேலை கிடைக்கல.
தூரத்தில் ஒரு ஸ்டேடியம் ஒன்று தெரியுது. அந்த ஸ்டேடியம்லேருந்து ஒரு பால் பறந்து வந்து கண்ணாடி காரில் விழுந்து உடஞ்சி போயிடுச்சு. அட கடவுளே! எவ்வளோ காஸ்ட்லியான காரு! டிவியில் தான் இது மாதிரியான காரெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். இந்த ஸ்டேடியத்துக்கு யாரோ வந்திருக்கிறாங்க போல இருக்குதே, அவங்களோட காராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பந்தும் அங்கேருந்து தான் வந்திருக்குது. யாருன்னு தெரியலையே, பாவம் கஷ்டமாக இருக்குது. காரோட முதலாளிக்கு அப்போ எப்படி இருக்கும்? ச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்போது ஸ்டேடியம்மு ஓப்பனில் இருக்குது. உள்ளே தான் போய் பார்க்கலான்னு போகிறாங்க. இந்த பந்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது சின்ன பசங்க தான் விளையாடி இந்த கார் கண்ணாடியை உடச்சிருக்குறாங்க. இவங்கள பார்த்த உடனேயும் இவங்க தான் இந்த காரோட ஓனருன்னு நினச்சிக்கிட்டு, டேய் டேய் வாங்கடா இங்கே வாங்க அப்படின்னு இவங்க கூப்பிடுறாங்க. சார் சார் நாங்கள் இல்லை சார், தெரியாமல் தான் சார் அந்த காரில் விழுந்துருச்சு, நாங்கள் உடைக்கல, வேணும்னே உடைக்கல அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு புரியுது, ஓஹோ இந்த பசங்க தான் அந்த கார் கண்ணாடியை உடச்சிருக்குறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்டேடியமோட ஓனர் வர்றாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி தெரியாமல் அந்த பசங்க கார் கண்ணாடியை உடச்சிட்டாங்க, யாரோட காருன்னு தெரியல, நல்லா காஸ்ட்லியான கார் போல் இருக்குது, நான் தான் முதலாளின்னு நினச்சிக்கிட்டாங்க, ஆனால் நான் ஓனர் இல்லை, அதான் இங்கே திறந்துருந்துச்சு, யார் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, அது என்னோட காரு தான், இதுவும் என்னோட ஸ்டேடியம் தான், இந்த பசங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். என்னடா பசங்களா, கார் கண்ணாடியை உடச்சிட்டிங்களா, சூப்பருடா, உங்களை இங்கே விளையாட விட்டதுக்கு நீங்கள் சிறப்பாக செஞ்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க அந்த ஸ்டேடியம் முதலாளி. இல்லை சார் இல்லை, தெரியாமல் தான் சார் பட்டுது அப்படிங்கிறாங்க அந்த பசங்களும். சரி சரி போங்கடா போங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூர்யாவை பார்த்துட்டு, தேங்க்ஸ் சார், நீங்கள் நல்ல வேலையாக பார்த்து சொன்னீங்க, இந்த பசங்க இன்றைக்கி தான் வந்து இந்த ஸ்டேடியமில் விளையாடணும்னு சொன்னாங்க, சரி விளையாடிட்டு போட்டோன்னு நானும் விட்டேன், ஆனால் விட்டதுக்கு கார் கண்ணாடியவே உடச்சிட்டாங்க, நீங்கள் சொல்லலைன்னா அந்த பசங்க சொல்லியிருப்பாங்களான்னு தெரியலை, இந்த ஸ்டேடியமுக்கு ஒரு வேலையாள் தேவைப்படுது, அடிக்கடி என்னால் வந்து போக முடியலை, இது மாதிரி ஏதாவது பசங்க வந்து விளையாடணுன்னா உள்ளே அலோவ் பண்ணணும், ஆனால் யாரும் இல்லாமல் அலோவ் பண்ண முடியாது, ஒரு வாட்ச்மேன் வேணும் அப்படிங்கிறாங்க. ஏதாவது தெரிஞ்சால் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. அட, நானே வாட்ச்மேன் வேலை தான் சார் பார்த்துட்ருந்தேன், என்னோடய வேலை போயிடுச்சு, வேலை தேடி தான் அலைஞ்சிட்ருந்தேன், எங்கேயாச்சும் வேலை கிடைக்குமான்னு பார்த்தேன், நான் வேணும்னா பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, நீங்களே இங்கே வாட்ச்மேன் வேலையை பாருங்கள், மாதம் ஆனால் இவ்வளோ சம்பளம் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கும் போகிறாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அவங்களோட மனைவி கல்பனா கிட்டேயும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு, மறுநாள் விடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வாட்ச்மேன் வேலைக்கு கரெக்டாக சீக்கிரமாக ஷார்ப்பாக போயிடணுன்ட்டு சொன்ன நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்கே போய் நின்றுட்டாங்க. இப்படியே தொடர்ச்சியாக ரொம்பவே சிறப்பாக வாட்ச்மேன் வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் அவ்வளோ சூப்பராக க்ளீனாகவும் இருக்குது. ஏதாவது பசங்க விளையாடணும்னு சொன்னாலும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இப்படி தான் போயிட்டே இருந்துச்சு. வாட்ச்மேன் வேலையை எவ்வளோ சின்சியராக பார்க்குறாங்களோ அதே மாதிரி அவங்களோட 2 குழந்தைங்களையும் ஸ்கூல்லேருந்தே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுலையும் பொறுப்பாக நடந்துப்பாங்க. அன்னைக்கு அப்படி தான் விச்சுவை அவங்க அப்பா ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்பொழுது விச்சு கேட்குறான், அப்பா அப்பா நீங்கள் ரொம்ப நாளாகவே அந்த கிரிக்கெட் ஸ்டேடியமில் தானே வேலை பார்த்துட்ருக்குறீங்க, எனக்கு அங்கே விளையாடணும் போல் இருக்குது, என்னையும் ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறீங்களா, யாராச்சும் விளையாடுறத பார்க்கவாச்சும் நான் முடியும்ல அப்படின்னு கேட்குறான். சரி சரிடா, நான் உனக்கு லீவாக இருக்கும்ல அந்த சமயம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கும் லீவ் விட்டுட்டாங்க, சனி ஞாயிறு. சரிடா விச்சு, நான் வேலை பார்க்குற ஸ்டேடியமுக்கு நீ தான் வரேன்னு சொன்னல, வா கூட்டிகிட்டு போகிறேன்னு அவங்களும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கே விளையாடுறதுக்கு பசங்க வந்திருந்தாங்க. அவங்களோட பேட்லேயே இந்த விச்சுவும் விளையாடிட்டு இருந்தான். அந்த பேட்டை பார்க்கும் பொழுதே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம எவ்வளோ நாட்களாக பேட்டு கேட்டுகிட்டே இருக்கிறோம், வாங்கி தான் தரல, அட்லீஸ்ட் நமக்கு இப்போது கடனாவாச்சும் கொஞ்சம் நேரத்துக்கு பேட் கிடச்சிருக்குது, அதையாச்சும் வச்சு நம்ம நல்லா விளையாடணும்னு விளையாடிட்டுருக்கிறான். சூப்பராக விளையாடுறான். அவனுக்கு கிரிக்கெட் மேலே ரொம்ப ஆர்வம் இருக்குது போல் இருக்குது. இப்படியே அடிக்கடி வர ஆரம்பித்தான். டேய் தம்பி விச்சு, விளையாட்டில் மட்டும் கெட்டிக்காரனாக இருந்தால் போதாது, படிப்புலேயும் சிறந்து விளங்கணும், அதில் கோட்டை விட்டுட்டோன்னு வச்சுக்கோயேன் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஒழுங்காக படிக்கலை, பள்ளிக்கூடம் பக்கமே சரியாக போகலை, அதனால தான் இப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன்,
அதெல்லாம் உங்களுக்கு வந்துடவே கூடாது. நல்லா படிக்கணும்டா. விளையாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். அதையும் நீ நல்லா விளையாடு. உனக்கு ஆர்வம் இருக்குது. அதே சமயத்தில் படிப்பையும் நல்லா படிடா அப்படின்ட்டு 2 பக்கமும் ஊக்கமாக பேசினாங்க. அதனால் படிப்பும் நல்லா படிச்சுட்ருப்பான். கிரிக்கெட்டும் நல்லா விளையாடுவான். அன்னைக்கு அப்படி தான் விச்சு கிரிக்கெட் ஸ்டேடியமில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தான். தெரியாதனமா நல்லா சிக்ஸ் அடிக்க போகிறான்னு ஒரு ஃபோர்ஸாக ஒரு அடி அடித்தான் பாருங்க. அது வெளியில் நின்று காரில் போய் விழுந்துருச்சு. காரோட கண்ணாடியும் உடஞ்சிருச்சு. அன்னைக்கு என்னடானா சூர்யா வேலை இல்லாமல் நின்றுட்டு இருக்கும் பொழுது ஒரு காஸ்ட்லியான காரில் ஏதோ தெரியாத ஒரு பையன் கண்ணாடியை உடச்சிட்டான், அந்த கார் கண்ணாடியை. அதே மாதிரி இப்போது இவங்களோட பையன் இப்படி பண்ணுவான்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இதை கேள்விப்பட்டோன்னையும், டேய் ஏன்டா இப்படி பண்ண? கொஞ்சமாச்சும் நீனு அறிவோடு விளையாட மாட்டியா? எனக்கு இங்கே வேலை கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம்டா. இவ்வளோ பெரிய இடத்துல வேலை கிடச்சிருக்குது. அதை நான் தக்க வச்சுக்கணும்னு நினப்பேனா? நீ இப்போ பண்ண தப்புக்கு என்னை எப்போ வேலையிலேருந்து தூக்குவாங்கன்னே தெரியல அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. காரு கண்ணாடியை உடச்சிட்டியேடா. ச்சே, உன்னை இதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தனா? நீ ஆசையாக கேட்டான்னு கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப பெரிய தப்பாக போச்சுடா. இனிமே இந்த ஸ்டேடியம் பக்கமே உன்னை நான் கூட்டிகிட்டு வர போகிறதே கிடையாது. கிரிக்கெட் ஸ்டேடியம் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னு எங்கேயும் என் பின்னாடி வந்துடாத. நானே இதுக்கப்புறம் இங்கே இருப்பேனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது அந்த ஸ்டேடியம் முதலாளி வந்துட்டாங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க. அப்போது விஷயத்தெல்லாம் சொன்ன உடனேயும், ஓ அப்படியா, இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே வேலை வேணும் அப்படின்னா உங்களோட பையன் இனிமேல் இங்கே விளையாடக்கூடாது. சும்மா சும்மா கார் கண்ணாடியை உடஞ்சிது, அது உடஞ்சிதுன்னு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் மட்டும்தான் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விச்சுவுக்கு பயங்கர கஷ்டமாயிடுச்சு. ச்சே, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. கொஞ்சம் ஸ்லோவாக விளையாடிட்டு இருந்திருக்கணும். ஏன் தான் இப்படி விளையாடுனேன்னே தெரியல. கிரிக்கெட் மேட்ச்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ச்சே, அப்பாவும் இதுக்கப்புறம் ஸ்டேடியம் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஓனரும் வேறு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. அவங்களோட ஸ்டேடியம் அப்படின்னா அவங்க சும்மாவாக இருப்பாங்க? இதுக்கப்புறம் என்னோடய கனவு அப்படியே போயிடுமா என்ன? ச்சே ச்சே, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. அப்பா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா அப்படின்ட்டு குடுகுடுன்னு அழுதுகிட்டே ஓடிட்டான். ஆனாலும் விச்சுவுக்கு இந்த ஸ்டேடியம் பக்கம் வராமல் இருக்கவே முடியல. தினம் தினம் அவனோட அப்பாவுக்கு தெரியாமல் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு வருவான். அப்படியே விளையாடுற பசங்களை ஓரமாக நின்று பார்ப்பான். அதுக்கப்புறம் திரும்பவும் போயிடுவான். உள்ளே தானே போக முடியாது, ஓரமாக நின்று வேடிக்கையாச்சும் பார்க்கலாம்லான்னு பார்த்துட்டாச்சும் இருப்பான். அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா குரல் கேட்டதும் குடுகுடுன்னு ஓடிடுவான். இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு அப்படி தான் விச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அப்போது ஒரு சார் வந்தாங்க. அதுவும் இவங்க கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிறவங்க போல இருக்குது. ஸ்டேடியம் நல்லா இருந்துச்சுன்னா இங்கே மேட்ச் நடத்தலாம் அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. இந்த பையனை பார்த்ததும், என்னடா தம்பி இங்கே நின்றுட்டுருக்குற, உள்ளே போய் விளையாட வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சார் முடியாது. எனக்கும் கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே நின்று வேடிக்கை பார்க்குறதுக்கு மட்டும்தான் என்னால் இப்போதைக்கு முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஓடியே போயிடுவேன் சார். என்னோடய அப்பா வர்றதுக்குள்ளேயும் ஓடிடணும். அதுலேயும் இப்போது இந்த ஸ்டேடியமோட முதலாளி பார்த்தாங்கன்னா நான் அவ்வளோதான். இந்த ஸ்டேடியம் பக்கமே நான் வரக்கூடாது. எங்கள் அப்பாவும் அதுக்கப்புறம் ஸ்டேடியம் ஓனரும் பார்க்குறதுக்குள்ளேயும் நான் ஓடிடணும். நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்குறான். நான் இங்கே கிரிக்கெட் மேட்ச் நடத்துறதுக்காக வந்தேன். ஸ்டேடியம் நல்லா இருந்துச்சுன்னா இங்கே மேட்ச் நடக்கும்ப்பா, அதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி வா, உனக்கு தான் ஆசையாக இருக்குல்ல, இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு எதுக்கு நீ இங்கேயே நின்றுட்டுருக்கணும்? வா வா, என் கூட விளையாடு, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லை சார், தெரியாத்தனமாக கார் கண்ணாடி ஏதாச்சும் உடஞ்சிருச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும் அப்படிங்கிறாங்க. அட இல்லை தம்பி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கார் கண்ணாடி உடஞ்சா கூட அங்கே நிற்கிறது என் காரு தான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, வா வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் பேட் இல்லையே சார் அப்படிங்கிறான். இருப்பா, பேட்டெல்லாம் நான் கொண்டு வரேன். நான் கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிறவன்ல, அப்போ என்கிட்ட பேட் இருக்காதா? பேட்டு பால் எல்லாத்தையும் கொண்டு வரேன் பாருன்னு அவங்களோட கார்லேருந்து ஒரு தங்க பேட்டும் அதுக்கப்புறம் ஒரு பாலும் கொண்டு வராங்க. அப்போது இவங்க பால் போடுறாங்க. அந்த விச்சு தங்க பேட்டில் விளையாடுறான். சும்மா பறந்து பறந்து கிரிக்கெட் மேட்ச்சு வேறு லெவலில் நடந்துகிட்ருக்குது.
அப்போது அந்த தங்க பேட்டில் அவன் கிரிக்கெட் விளையாடும் பொழுது அந்த ஸ்டேடியம் முழுக்க தங்கம் மாதிரி மினுமினுக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஸ்டேடியத்தோட முதலாளி, டேய் டேய் நீ என்னடா பண்ணிகிட்ருக்கிற, இங்கேயா நின்றுட்டுருக்கிற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இதை இவன் பார்த்துட்டான். சார் சார் ஸ்டேடியம் முதலாளி பார்த்துட்டாங்க, இதுக்கப்புறம் நான் அவ்வளோதான் வசமாக மாட்டிக்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் விளையாடலை சார், நான் போகிறேன் சார் வீட்டுக்கு அப்படிங்கிறான். இரு தம்பி, நான் தான் இருக்கிறேன்ல, வா வா பயப்படாத, என் கூட வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அந்த ஸ்டேடியம் ஓனர்கிட்டையும் பேசுகிறாங்க. இந்த பையன் ரொம்ப நல்லா விளையாடுறான், இந்த மாதிரி ஒரு பிளேயரை தான் நான் தேடிட்டே இருந்தேன், இவனை என்னோட மேட்ச் டீம் கூடவே சேர்த்துக்கலான்னு இருக்கிறேன், இப்படி ஒரு பையன் உங்களோட ஸ்டேடியமில் விளையாண்டா உங்களுக்கு தானே பெருமை அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் ஆமாம், ஆனால் இவன் இது மாதிரி அன்னைக்கு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்கிறது தானே, எங்கே தான் நடக்காது. இதே இது இப்போது ஸ்டேடியமில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா அந்த பிளேயர் யாராச்சும் காரோட கண்ணாடியை தெரியாமல் உடச்சிட்டாங்கன்னா அப்போது அது தப்பாயிடுமா? பரவாயில்ல இருக்கட்டும், இந்த பிளேயர் எவ்வளோ பெரிய பிளேயரு, அதனால் தெரியாத்தனமாக தானே உடச்சிட்டாங்கன்னு அதை ஒரு பெருமையாக தானே எடுத்துப்பீங்க. ஆனால் இந்த சின்ன குழந்த தெரியாத்தனமாக உடச்சதுக்கு இவ்வளோ கோவமாக நம்ம இப்படிலாம் நடந்துக்கிறது தவறு தானே, இதுக்கப்புறமாச்சும் விளையாட விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. சார் சார் நீங்கள் இந்த பேட்டை வாங்காமலேயே போகிறீங்க சார், இந்தாங்க சார் இந்தாங்க சார் உங்களோட பேட்டு அப்படிங்கிறான். இல்லை தம்பி, இது உனக்காக தான், நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த தங்க பேட்டை அந்த தம்பிக்கிட்டேயே கொடுத்துட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன தவறுக்காக, அதுவும் தெரியாமல் நடந்த தவறுக்காக ஒருத்தர் தான் செஞ்சது குற்றம்தான் தவறு தான்னு உணர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்கள தண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களே தன்னோட தவறை உணர்ந்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறமும் அவங்கள தண்டிக்கிறோம் தண்டிக்கிறோன்னு தினம் தினம் காயப்படுத்திகிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதை மன்னிச்சு விட்டுறது தான் நல்லது. இந்த உலகத்தில் மிக சிறந்த மனிதர்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஆட்களால் தான் நல்ல நல்ல ஆட்களையும் உருவாக்க முடியுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல மனிதர்களாக இருங்க, நிறையா பேரை உருவாக்குங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.